பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உன் மேலே எனக்கு கோபம் இருக்கு, ஆனால் அது ஒரு செகண்ட் தான், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என் இரக்கம் ஃபுல்லாக உன்கிட்ட தான் இருக்கு, இரக்கத்தினால உன்னை சேர்த்துக்கிட்டேன்ப்பான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே கிடையாதுங்க, நான் தனியா இருக்குங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, நான் செஞ்ச பாவம் தாங்க நான் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கேன், என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டாரா, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா, மாறவே மாறாதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் கோவப்பட்டா கூட ஒரு செகண்ட் தாங்க, நம்மள ஆண்டவர் மன்னிக்க தயாரா இருக்காருங்க. நீங்க ரகசியமா யாருக்கும் தெரியாம நீங்க பான் பாக்குறீங்க, மாஸ்டர்பேஷன் பண்றீங்க, சில தவறான நண்பர்களோட பழகுறீங்க, குடிக்கிறீங்க, சில கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருக்கு, அதுல இருந்து நீங்க விடுதலை ஆகணும்னு கவலைப்படுறீங்க. இந்த காரியங்களால தான் ஆண்டவர் உங்ககிட்ட கோவப்படுறாருன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் கோவப்பட்டா கூட உங்களை மன்னிக்க தயாரா இருக்காருங்க. ஆனா நீங்க மனம் திரும்ப தயாரா இருக்கீங்களா? அன்னைக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து தொட்ட அந்த செகண்ட் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நீங்க கூட பாத்தீங்கன்னா ஏசப்பா விசுவாசிச்சு, ஏசப்பா என் பாவத்துக்கு மன்னிப்பு தாங்க நீங்க கேட்டீங்கன்னா ஒரு செகண்ட்ல உங்க பாவங்களுக்கு மன்னிப்பு இன்னைக்கு ஆண்டவர் தரப்போறாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.